வருகிறார். அப்படியே காமாட்சி அம்மனாக வந்திருக்கின்றேன். அன்னவரும் சென்று எதற்காக இந்த உருவம் என்று கேட்ட வந்து புறப்படுவாங்க.
வேண்டும். சென்று ஜம்மு மகாரிஷியை காண வேண்டும். புறப்பட போகலாம். ஜம்மு மகாரிஷி வருகின்ற விதம் காண்க. வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம். ஆகட்டும். என்ன சந்தோஷமா பாட்டு பாடிக்கணும் அப்பா. இல்ல யாரு பணம் தெரியல, மஜா பூச்சி நல்லா இது பண்ற ஆளு. ஏறப்பா பூச்சி தூக்கி வர பையா. தாத்தா எழுந்திரு எழுந்திரு. தாத்தா இந்த பழுத்த ஓலைக்கு வர நிலம இந்த குருத்து ஓலைக்கு ஒரு நாள் வருண்டா பையா. டே அது வரும்போது பாத்துக்கலாம். செல்லு உடச்சிட்டு போற முடியும், உடச்சிட்டு போறேன். 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரி சொல்லு தாத்தா, எதுக்கு வந்த, உன் பேர் என்ன, ஊர் என்ன, அதை விளக்கமா சொல்லு தாத்தா. சுசில அம்மையாருக்கும் சுசிகந்த முனிவருக்கும்
பிறந்த என் பெயரோ ஜம்பு மகரிஷிட. ஆகட்டும் சுவாமி. 5 புலங்களையும் அடக்கி இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து வருகிறோம். மேச வேற வாயில குத்து பண்ணக்கூடாது. நாங்க ஆசை 5 ஆசை 3 ஆசையும் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை அனைத்தும் திறந்தவர்கள். எங்களுக்கெல்லாம் சேவிங் பண்ணி நடக்க போறது இல்லடா ராஜா. சரி ஆகட்டும் தாத்தா. எதற்காக வந்த தாத்தா? அந்த குளிர்ல சொக்கா கூட மாட்டாது வந்துக்கிறிய தாத்தா. எதுக்காக வந்த தாத்தா? முனிவர்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அப்படியா? ஆமா. எங்கே குளிர்றா பாவி? கரையில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். என்னிடம் அகட விகடம் பேசாதே. நான் உங்ககிட்ட பேசலாமா சாமி? நான் சிவபெருமானுக்கே சாபத்தை கொடுத்தவன். இன்று அனைவரும் வணங்கும் சிவலிங்கமே என்னால் உருவாக்கப்பட்டது. ஆகட்டும் சுவாமி. எப்படி தெரியுமா? அப்படி தாரகாவனத்தில் 8000 ரிஷிகள் பத்தினிமார்களோடு வசித்து வந்தோம். எங்கள் மனைவி மீது ஆசை கொண்டு சிவபெருமானப்பட்டவர் எங்கள் மனைவி மீது மோகம் கொண்டு காமன் இச்சைக்கு ஈடுபட்டு எங்கள் மனைவிமார்களை நாங்களோ அனுதினமும் காலையில் எழுந்து நாமநிஷ்டைகளை முடித்து கங்கை கரையில் நீராடி இந்த உலக சேமத்துக்காக யாகம் செய்ய சென்று 20 ஆண்டு வீடு திரும்புவது வழக்கம். ஆனால் நாங்கள் வருவதற்குள்ளாக எங்கள் மனைவிமார்கள் மீது 8000 ரிஷி பத்தினிகளையும் சிவபெருமான் அவர்கள் கற்பழித்து விட்டார். அப்படி கற்பழித்தவரை அவர் எங்கள் இருக்கும் தபோ வலிமையால் அவர் ஆண்குறி அறக்க கடவா என்று நாங்கள் சாபமிட்டோம். அப்படி சாபமிட்டபடியால் இந்த ஆண்குறியாகப்பட்டது மேலோகத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி வந்தது. இந்த பிரபஞ்சத்தில் அது வந்து விழுந்தால் இந்த பூமிக்கு ஆபத்து என்று இந்த பூலோக வாசிகள் அனைவரும் தேவர்களிடத்தில் முறையிட்டு கிருஷ்ண பெருமானிடம் சென்று இதற்கு தீர்வு காண சொன்னார்கள். அவரோ அன்னவரோ என் மனைவியை அழைத்து இது தினமும் தாங்குவோம் எதுவோ அது மட்டும் தான் இதை தாங்கி பிடிக்க முடியும். இந்த பூமியில் விழுந்தால் இந்த பூலோகத்துக்கு ஆபத்து என்று அவர் இடம் முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட உடனே என் பார்வதி தேவியை அழைத்து பூலோகத்தில் ஒரு இடத்தை செய்து அவ்விடத்தில் அவரை மெல்லாக்காக படுக்க வைத்து என் ஆண்குறிய அதிலே தாங்கினார்கள். அவர்கள் பெண் உறுப்பில் அதை தாங்கியபடியால் அன்று முதல் தான் ஆவும் மேல் இருக்கும் ஆண்குறியும் இணைந்ததால் தான் சிவலிங்கம். இன்று அந்த சிவலிங்கத்தை தாண்டா நீங்க எல்லாரும் வணங்குறீங்க. அந்த சிவலிங்கமே என்னால் உருவாக்கப்பட்டது. அப்பேற்பட்ட தவ வலிமை விடுத்து என்னிடம் அகட விகடம் பேசாதே, சபித்து விடுவேன். ஆகட்டும் சாமி. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். என்னை தேடி என் தாயார் காமாட்சி அம்மன் வருகிறார்கள். அவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்று என் சீடர்களை எல்லாம் அழைத்து வா, அவர்களை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். தாய் வந்து விட்டார்கள்.
என்ன திருமணமா? எனக்கா? காடு வாவா என்கிறது, வீடு போ போ என்கிறது. எனக்கு ஏன் தாயே திருமணம்? அப்பாவத்தை நான் செய்யலாமா? வயதான காலத்துல உங்களுக்கு திருமணம் தேவையா? முற்றும் துணர்ந்து நான் இந்த வனத்தில் இருக்கிறேன், எனக்கு போய் திருமணமா? நான் என்னன்றவா 7 அடி பழம் தோன்ற தானா போய் 10 தோன்றேன். ரிஷியாரே, அப்படியெல்லாம் உரைக்க வேண்டாம். இந்த உலகத்திலே தவத்தில் மிகுந்தவர் நீங்கள் தான். அப்படி என் மகள் அசியந்தியை திருமணம் செய்து கொண்டு 20 தவத்தில் அமர்ந்து அக்னியை உற்பத்தி செய்து அதில் ஒரு புத்திரனை உருவாக்க வேண்டும். அது உம்மால் தான் முடியும். அந்த புத்திரனால் தான் இந்த அரக்கரை அழிக்க முடியும். அதனால் உங்களை நாடி வந்திருக்கின்றேன். ஆமா, இவர் கீசி கவுர்நாத்து விட்டுருவாரு. அப்படியே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், இசிக்கி என்று சொல்லக்கூடிய ஐம்புலங்களையும் அடக்கி இந்த பிரபஞ்சத்துக்காக நன்மைக்காக நாங்கள் தவம் மட்டுமே செய்து வளர்க்கப்பட்டோம். எனக்கு போய் ரிஷியாரே, நாடு வாவானது வீடு போனது பேசத்துக்கே 1 மணி நேரம் ஆகுது. நீ போய் அங்க போய் என்ன பண்ண போற? நான் மட்டும் எங்கே வேண்டாம் என்றுதானே தாயிடம் மறுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் உரைக்க வேண்டாம். நீங்கள் யோசனை செய்வது எனக்கு புரிகின்றது. அந்த அசியந்திய குலமோ என்ன ஜாதியோ எந்த குலமோ என்னிடம் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் ரிஷியாரே. அந்த அசியந்தி வேறு